டெஸ்ட்டு 7ஓட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஓகே, டெஸ்ட்டு 7 என்னென்னது? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்டு மேக்ஸில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபஸ்ட்டு கூற்று 1. என்ன? அடிப்படை கடமைகளுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடையாது. ஆமாம், இது நான் ஜஸ்டிசபிள் நேச்சர். நீதிமன்றங்கள் அடிப்படை கடமைகள் செயல்படுத்துமாறு என்னது நிர்பந்திக்க இயலாது. ஆமாம். ஓகே, என்னது? ரெண்டுமே சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ. ஓகே, அதாவது ஸ்வரன் சிங் கமிட்டி தான் 1900 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, என்ன பண்ணியிருப்பாங்க? ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. யாரோட பீரியட்லனா இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் தான் என்னது ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்வரன் சிங் கமிட்டி என்னென்னா, அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அதாவது ஒரு திருத்தத்தை வந்து பரிந்துரை செய்யும். என்ன செய்யும்னா, ஒரு பகுதியை வந்து எனது திருத்தறதுக்காக பரிந்துரை செய்யும். ரெண்டாவது, 8 அடிப்படை கடமைகளை வந்து எனது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட்டாக நமக்கு 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. இதன் மூலமாக எது என்னென்னா 42வது சட்ட திருத்தம், 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போட்டு என்னது பகுதி 4 ஏ வந்து சேர்த்துருப்பாங்க. மொத்தம் நமக்கு அடிப்படை உரிமைகள் எத்தனை? 51. ஏன்னு ஒரு புதுசாக ஒரு ஆர்டிக்கிளை போட்டு அதுக்கு கீழே A to K வரை இருக்கும். மொத்தம் 11 அடிப்படை கடமைகளை சேர்த்துருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ, ஃபஸ்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களில் எது அடிப்படை கடமைகளை இந்திய அரசியலமைப்பில் இணைக்க காரணமாக இருந்துச்சு? எது? இப்போ தானே பார்த்தோம், ஸ்வரன் சிங் கமிட்டி. எப்போ போட்டிருப்பாங்க? 1975 போட்டிருப்பாங்க. ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணியிருக்கோம்? 1976. சப்மிட் பண்ண உடனே என்ன பண்ணியிருப்பாங்க? 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன பண்ணியிருப்பாங்க? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை சேர்த்துருப்பாங்க. 51 ஏன்ற ஒரு ஆர்டிக்கலா? ஓகே, ஸ்வரன் சிங் கமிட்டி எத்தனை இதை பரிந்துரைச்சிருக்கோன்னா 8 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை என்னது பரிந்துரை செஞ்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அடிப்படை கடமைகள் மீதான வர்மா கமிட்டி எப்போனா 1999, ஆப்ஷன் ஏ. சரி, இந்த வர்மா கமிட்டினா என்னென்னா, இப்போ ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து என்னது ரெக்கமெண்ட் பண்ணி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஸ்வரன் சிங் கமிட்டியோட அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்க? இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னோம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது என்னது? நான் ஜஸ்டிசபிள் நேச்சர், அதாவது நீதி பரிபாலன தன்மைக்கு உட்பட்டது அல்ல. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸு போன டெஸ்ட்டு பார்த்தோமா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நமக்கு ஏதாவது ஒரு அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம்? ஆர்டிகல் 32 யூஸ் பண்ணி உச்சநீதிமன்றத்துக்கிட்டேயோ அல்லது ஆர்டிகல் 226 யூஸ் பண்ணி உயர்நீதிமன்றத்துக்கிட்டேயோ போய் நம்மளோட கோரிக்கையை கேட்கலாம். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, அடிப்படை கடமைகள் மீதான அடிப்படை கடமை வந்து நான் ஜஸ்டிசபிள் நேச்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தேசிய கொடி அங்கே இருக்குது, சல்யூட் அடிக்கிறது எல்லாரோட கடமை. அது வந்து என்னது? 51A கிளாஸ் ஏல சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் இந்த தேசிய கொடியை பார்த்துட்டு சல்யூட் அடிக்கலாம், அடிக்காமையும் இருக்கலாம். அதை பற்றி யாரும் என் மேலே கேஸ் போட்டு எதுவுமே சொல்ல முடியாது. அதுதான் இது நான் ஜஸ்டிசபிள் நேச்சர். சரி, இதுக்கும் இந்த வர்மா கமிட்டிக்கும் என்ன சம்மந்தம்னா, இப்போ தேசிய கொடி இருக்குது, தேசிய கொடியை வந்து ஒருத்தவங்க எரிக்கிறாங்க, அவங்கள என்ன பண்ணலாம்? தேச துரோக வழக்கு கீழே கைது பண்ணலாம். ரெண்டாவது, பொது சொத்தை சேதப்படுத்துகிறாங்க, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக என்னது சேதப்படுத்துகிறாங்க, அது என்ன சொல்லுவாங்கன்னா 51A
பொது சொத்தை சேதப்படுத்தாமல் இருக்கிறது நமது கடமைன்னு சொல்லுவாங்க. இந்த பொது சொத்தை சேதப்படுத்துகிறாங்க, அவங்கள என்னது அரெஸ்ட் பண்ணலாமா வேணாமா? அதுக்கு ஒரு ஆர்டிக்கல் போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, பொது சொத்தை சேதப்படுத்துறது தடை செய்தல்னு போட்டு அதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த சட்டத்தின் மூலமாக தான் கைது பண்ணியிருப்பாங்க. இந்த அடிப்படை கடமையை காரணமாக வச்சு கைது பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எந்தெந்த கடமைகளுக்கு கீழே இந்த மாதிரி இந்த மாதிரி சட்டங்கள் இருக்குது அப்படி ஆராயிறதுக்காக போடப்பட்டது தான் இந்த வர்மா கமிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 51A G இது என்னென்னா காடுகளை சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், காடுகளை அழித்தலை தடை செய்யணும், காடுகளை பாதுகாக்கணும், இதுதான் அது நம்மளோட தலையாய கடமை அப்படின்னு சொல்கிறது தான் இது 51A G. ஆனால் வன பாதுகாப்பு சட்டம் எப்போது 1980. இப்போ நீங்கள் ஒரு காடை சேதப்படுத்துகிறீங்க, இந்த மாதிரி ஒரு இதில் ஈடுபடும் போது சுற்றுச்சூழலை சேதப்படுத்துகிறீங்கன்னா வன பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே அரெஸ்ட் பண்ணலாம். இதை மட்டும் காரணமாக அடிப்படை கடமைகளை வச்சு உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. அடிப்படை கீழே இருக்கிற இந்த வன பாதுகாப்பு சட்டத்தை வச்சு அரெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி என்னென்ன சட்டங்கள் அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு கீழே வருது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நீங்கள் அதில் இருக்கக்கூடிய பொருளை வந்து சேதப்படுத்தும் பொழுது எந்த சட்டத்தின் கீழே உங்களை கைது பண்ணலாம், அந்த மாதிரி சொல்கிறதுக்காக போடப்பட்ட கமிட்டி தான் இந்த வர்மா கமிட்டி. ஓகே, அடுத்து 4வது 4th கொஸ்டின். அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் பின்வரும் எதன் சிபாரிசின்படி எனது அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது? எதன் சிபாரிசின்படி? ஸ்வரன் சிங் கமிட்டி. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்த 5வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் இருக்குது? எந்த பார்ட்டு? பகுதி 4A. அப்போ 2வது என்னது? சிட்டிசன்ஷிப்பு. 3வது என்னது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. 5வது என்னது? இது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 5க்கு ஆன்சர் வந்து என்னென்னா சி. 6. இந்திய அரசியலமைப்பில் எந்த விதி அடிப்படை கடமைகள் குறித்து விளக்குகிறது? எந்த விதி? 51A. இதெல்லாம் என்னது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரும். 19, 32, 51 இதில் வரும்னா டிபிஎஸ்பியில் வரும். அதாவது சர்வதேச அமைதி அதை பாதுகாக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளில் 51 சொல்லியிருப்பாங்க. அது நாளைக்கு டெஸ்ட்டில் இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம். 6க்கு ஆப்ஷன் டி. ஓகே, 7வது கொஸ்டின். குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு என்னது? பகுதி 4A. ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க. அடிப்படை கடமைகள் என்பது. ஓகே, ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகவே எப்போதும் இருந்தது. ஒரு பகுதியாக எப்போதும் இருந்ததா? இல்லை. எப்போ சேர்த்துருப்பாங்க? 1976 தான் சேர்த்துருப்பாங்க. 42வது சட்ட திருத்தத்தின்படி. இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. ஆமாம், சட்ட திருத்தத்தின் மூலம் தான் சேர்க்கப்பட்டது. 42. இது இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட தவிர்க்க முடியாத ஆணையாகும். இல்லை, இது நான் ஜஸ்டிசபிள். இப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் என்னது? 42வது சட்ட திருத்தம் 1976. ஓகே, 44வது சட்ட திருத்தம் என்ன? 1978. இதில் தான் என்னது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிக்கல் 20, 21. அதாவது நேஷ்னல் எமர்ஜென்சி எப்போ? 352.
இந்த நேஷ்னல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 352 நேஷ்னல் எமர்ஜென்சி அப்போது ஆர்டிகல் 20 அண்டு 21 இதை தவிர மிச்ச எல்லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் பேன் ஆயிரும், தடை செஞ்சுருவாங்க. இந்த 2021 மட்டும் என்ன பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது அப்படின்னு 44வது சட்ட திருத்தத்தில் சொல்லியிருப்பாங்க. இந்த பதம் எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஜெர்மனியிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஜெர்மனி வெய்மர் மினிஸ்ட்ரியிலேருந்து அது எடுத்திருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 10வது கொஸ்டின். அரசியலமைப்பில் எந்த பகுதி அடிப்படை கடமைகளை கூறுகிறது? கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. சரி, அதனால் ஒன்றும் இல்லை, நம்ம எனது ப்ராக்டிஸ் தான் பண்ணுறோம். ஸோ ரிப்பீட் ஆனாலும் நமக்கு அகைன் மர்கர் ஆயிரும். ஓகே, 4 ஏ, 10க்கு ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் அடிப்படை கடமைகளோட தொடர்புடைய வழக்கு எந்த வழக்கு? மினர்வா மில் வழக்கு 1980. ஆக்சுவலி இது எதோட தொடர்புடைய இருக்குன்னா டிபிஎஸ்பி அண்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோடவும் தொடர்புபடுத்தி கூறியிருக்காங்க. பகுதி 4 பகுதி 3 இது ரிலேட்டடாக உள்ளதான் இந்த மினர்வா மில் வழக்கு 1980. ஓகே, கேசவ ஆனந்த பாரதி என்னது? 1973 கேசவானந்த பாரதி. கோலக்நாத் 1967. இது 2 வழக்குமே நம்ம போன கிளாஸில் பார்த்துட்டோம். கோலக்நாத் வழக்குனா என்னென்னா, கோலக்நாத் வழக்கு என்னது, பஞ்சாப் மாநிலம். அதாவது சட்டப்பூர்வமான அமைப்பு, ஒரு பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது சட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, அடிப்படை உரிமைகளை திருத்தவே முடியாது. ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கோலக்நாத் கேஸு. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி எதுவும் டவுட் இருந்தால் போன நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த கரெக்ஷன் கிளாஸை பாருங்கள், நல்ல விலாவரியாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஓகே, 11க்கு ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கும் அரசியல் அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் உள்ள ஒரு கொஸ்டின். அதாவது என்னென்னா ஆர்டிகல் 30 ஆப்ஷன் பி. ஆர்டிகல் 30 என்னென்னா, சிறுபான்மையினர் என்னென்னா அவங்களோட கல்வி நிறுவனங்களை என்னது, சிறுபான்மையினரோட கல்வி நிறுவனங்களை அனுமதிக்கிறத அரசியலமைப்போட விதி. மற்றபடி என்னென்னா மற்ற இன்ஸ்டியூட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் சிறுபான்மையினர் இல்லாத ஒரு இன்ஸ்டியூட்டில் என்னென்னா இந்த மாதிரி பார்சியாலிட்டியும் காட்டக்கூடாது. சிறுபான்மையினருக்கும் அந்த இன்ஸ்டியூட்டில் இடம் கொடுக்கணும். ஆனால் இந்த சிறுபான்மையினரால் தோற்றுவிக்கப்பட்ட நிறுவனத்தில் சிறுபான்மையினருக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இது 30. ஆர்டிகல் 29 என்ன சொல்லும்னா, மைனாரிட்டியை பற்றி சொல்லணும். மைனாரிட்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்மளோட ஹிந்திக்காரங்க அவங்களோட கல்ச்சர் வேறு மாதிரி இருக்குது. அவங்க ஒரு சடன் பீப்புளாக ஒரு இடத்துல குடியிருக்கிறாங்க. அவங்களோட கலாச்சாரம் எல்லாமே அவங்களோட இது ஃபுல்லாக வித்தியாசமாக இருக்குது. நம்மளை கம்பேர் பண்ணும்போது, நம்மளையும் அவங்களையும் கம்பேர் பண்ணும்போது அவங்க கொஞ்சமாக தான் இருக்காங்க. அவங்க தான் என்னது மைனாரிட்டி பீப்புள். அவங்கள பாதுகாக்கிறதுக்கான ரைட்ஸ் ஆர்டிகல் 29 அதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது ரெண்டுமே எதுக்கு கீழே வரும்னா, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. இதுக்கு கீழே தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் 12க்கு என்னது, ஆப்ஷன் பி. 13 அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி என்னன்னு கேட்டிருக்காங்க. 51 ஏ. 14 இந்திய அரசியலமைப்பு விதி 51 ஏவானது எதை பற்றி எந்த கடமைகளை பற்றி குறிப்பிடுதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த கடமைகளை பற்றி கூறுது? அடிப்படை உரிமைகள் இல்லை, இது அடிப்படை கடமைகளை பற்றி கூறுது. டிபிஎஸ்பி இல்லை, அரசியலமைப்பு சட்ட திருத்தமும் இல்லை. ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின். நமது அடிப்படை கடமை எல்லாம் எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. நமது அடிப்படை கடமைகளை எந்த நாட்டிலேருந்து எடுத்திருப்போம்? ரஷ்யா கிட்டேருந்து எடுத்திருப்போம். ஓகே, 15 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே இந்த இதில் அடிப்படை கடமைகளை என்னென்ன கொஸ்டின் கேட்கலான்னா பாருங்கள். என்னென்ன கொஸ்டின் கேட்கலான்னா, 86வது சட்ட திருத்தம்,
2002 86வது சட்ட திருத்தம் 2002. இதன் மூலமாக 11வது அடிப்படை கடமை சேர்த்தாங்க. 11வது அடிப்படை கடமைகள் என்னது? 51 ஏல கே. 11வது அடிப்படை கடமை என்னென்னா 6 to 14 வயதுக்கு உட்பட்ட 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளோட என்னது கட்டாய கல்வி கொடுக்கறது பேரண்ட்ஸோட என்னது கடமைகள்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இந்த கொஸ்டின் கேட்கலாம். வேறு இந்த அடிப்படை கடமைகளில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இதுவரை நம்மளோட அடிப்படை கடமைகளில் எத்தனை கடமைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எத்தனை கடமைகள் இருக்குது? மொத்தம் 51 ஏல ஏ டு 51 ஏல கே வரை மொத்தம் டோட்டலாக 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. 11 டியூட்டிஸ் இருக்குது. ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இதுக்கப்புறம் எனது கேள்விகள் கேட்க முடியாது. ஏன்னா எல்லா கேள்வியுமே நம்ம எடுத்துட்டோம். ஏன்னா இது ஒரு குட்டி போர்ஷன் தான். அப்புறம் 51 ஏல ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி என்ன, அந்த மாதிரி 11 கடமைகள் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சரி, ஓகே. அடுத்து நம்ம என்னது மேக்ஸ் பார்த்துடலாம்.